ஜெயம் கொண்டவர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை ரட்சிப்புக்கு என்று ஆண்டவர் செய்திருக்காரு, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பாருங்க, அப்ப சிலுவையில மரித்தது ஏன்னா புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு மட்டுமல்ல. இன்று பார்த்தா 1 யோவான் 2:2 பார்த்தோம் என்றால் 1 யோவான் 2:2 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற சுகாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் ஆதாம் முதல் கடைசி உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். வசனம் கிளியர் ஆயிடுச்சா? புரியுங்களா? சர்வலோகத்தின் ஆதாம் முதல் கடைசி வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில நிவர்த்தி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்காக மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்திருக்காரு? ஆண்டவர் மரித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:10 பார்த்தோம் என்றால், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையை கொண்டு வர பாத்தீங்களா? ஒரு சில கூட்டத்தை இல்லை. புரியுங்களா? இன்றைக்கு ஆதாம் முதல் இன்றைக்கு 6000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. இந்த 6000 வருடத்துல ஏன்னா குறைந்த வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது நம்ம தான். 2000 வருஷம் 4000 வருடம் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு மக்கள். அப்ப அநேக மக்களை, கொஞ்சம் மக்கள்னா புதிய ஏற்பாட்டு தான் போட்டு, சில மக்கள் தான் போட்டிருக்கோம். என்ன மக்கள் போட்டிருக்கு? அநேக மக்கள். ஹல்லேலூயா. அநேக மக்களை மகிமையில் கொண்டு வருவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக இயேசு செய்தாரு, அறைக்கப்பட்டார் பாவங்களை தீர்க்கும்படியாக. அது மட்டுமல்ல, சிலுவையில் அறையப்பட்டதுமல்ல, ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 14-15 படிங்க பிரதர். ரோமர். மேலும் எவர்களை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே. நாம் பிள்ளைகள் என்றால் அப்ப அப்பாவுடைய சொத்து. சுதந்திரம் என்ன? சொத்துக்கு உரிமையால். புரியுங்களா? அப்ப தேவன் சிலுவையில் மரித்ததினாலே நாம் அவருடைய சொத்துக்கு உரிமையாளராக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவர் மரித்ததினாலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி அவர் மரித்ததினாலே அந்த அவருடைய சொத்து நமக்கு என்ன இருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். சும்மா அப்படி சொல்லிட்டு போனா புரியாது. ஆனா அது 2 காரியத்தின் மூலமாக, ஒன்று ஒரு டொமஸ்டிக் இல்லஸ்ட்ரேஷன் மூலமாகவும், இன்னொரு காரியத்தின் மூலமாகவும், பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தின் மூலமாகவும் ஆண்டவர் விளக்குறார். எபிரேயர் 9வது அதிகாரத்துல எப்படி நாம் அவர் சிலுவையில் மரித்ததன் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி சுதந்திர வாழ்க்கை என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் படிங்க. எபிரேயர் 9:14. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாருங்க, இந்த மரண சாசனம் வில் எழுதியுள்ள மரணம் அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அந்த மரணத்தை அந்த வில்ல எழுதினார் பாருங்க. எழுதக்கூடியவர் மரண சாசனம் அதை எழுதினவர் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் மறித்தா தான் அந்த வில்லுக்கு என்ன உண்டு? அந்த உயிருக்கு என்ன உண்டு? பவர் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்ப மறிக்க வேண்டியது மிக அவசியமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எல்லா மனிதனுடைய பாவங்களை ஏற்று அவர் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இயேசுவுக்கே அவர் விருப்பப்பட்டு அவர் மறிக்கவில்லை. புரியுங்களா? 3 நம்ம பிதாவானவர் எல்லாம் பிளான் அனுப்பினாலும் அவர் மனுஷகுமாரனா பூமியில் இருந்தார். அந்த சிலுவை மரணம் என்பது, ஏன்னா அதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்றேன். புரியுங்களா? சிலுவை மரணம்னா சும்மா சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாகத்தான் செல்ல வேண்டுமா? இதுக்கு மாற்று வழி கிடையாதா அப்படிங்கிறார். புரியுங்களா? லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்திலே, பிதாவே, உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பாருங்க, பிதாவே, வேற வழி இல்லையா? ஏன்னா நான் இப்படிதான் போகணுமா? இந்த மரண வேதனை ஏற்றுக்கொள்ளணுமா? இல்ல உமக்கு சித்தமானால் என்ன செய்யும்? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது.
பாருங்க, என்னுடைய சித்தத்தை அவருக்கு விருப்பம் இல்லை, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஏனென்றால் சிலுவை மரணம் மகா கொடுமையான ஒரு மரணம். ஹல்லேலூயா. சும்மா நம்ம வந்து ஈஸியான ஒரு மரணம் கிடையாதுங்க. சிலுவை மரணம் என்பது பயங்கரமான கொடி. இருக்குதுலே ரோமர்கள் என்ன செய்வாங்க, சாதாரண ஒரு மனிதரை கூட வந்து பயங்கரமான ஒரு என்ன குற்றம் செய்த மனிதனுக்கு தான் சிலுவை இது பண்ணுவாங்க. ஆனால் குற்றமற்ற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழைக்கின்ற பொழுது இந்த சிலுவை மரணம் மகா கொடுமையான ஒரு மரணம். அது படல விளக்கி நான் சொல்றேன். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, வேறு ஏதாவது வழி உண்டா ஆண்டவரே, வேற ஏதாவது மெத்தட் உண்டா, நான் சிலுவையில் அடைய வேண்டுமா என்று கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் கடைசியில் சொல்றாரு, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என ஆக கடவுது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து ரட்சிக்க வேண்டும். அதனால உங்களுடைய சித்தத்தின்படியாக இந்த பாத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இது பண்ணார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்திலே தேவன் ஒரு வழி வச்சுட்டாருனாக்க அந்த வழியில வேற மாற்று வழியே கிடையாது. ஏ என்ற வழினா ஏ என்ற வழிதான். புரியுங்களா? பி என்ற வழி என்பது கிடையவே கிடையாது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. மனிதன் எல்லாம் ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அது இளங்காலை ஆட்டுக்கடை இதெல்லாம் டெம்பரரியா தான் மன்னிக்கப்படும். புரியுங்களா? இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நமக்கு பெர்மனண்டாக மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து மூலம் தான் மனு குலத்திற்கே ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 9:17 பாருங்க, மரணம் உண்டான பிறகு மரண சாசனம். அப்ப மரணம் உண்டான பிறகுதான் என்ன உண்டாகும்? மரண சாசனம். எங்க அப்பா எனக்கு உயிர் எழுதி வச்சிருக்காங்க, எங்க அப்பா உயிர் எழுதி வச்சுக்கிறான்னு நம்ம பேப்பர் அப்படியே போய் சுத்தி பேப்பரை பெரட்டி பெரட்டி பார்க்கலாம், 4 பேர்ட்ட காமிக்கலாம். அதுக்கு ஏன்னா எங்க அப்பா சாகுற வரை அந்த பேப்பருக்கு வேல்யூவே கிடையாது, எஃபெக்ட் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு சாகுறாரு அன்றைக்கு தான் அவர் எனக்காக எழுதி வைத்த உயிர் என்ன செய்யப்படும்? செல்லுபடியாகும். ஹல்லேலூயா. இப்ப 17 என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, மரணம் உண்டான பிறகுதான் மரண சாசனம் உறுதிப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலம் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எழுதி வைத்த ஆபிரகாமுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரர்களாக நாம் மாறி இருக்கிறோம். எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த இன்னைக்கு அநேகர் நிறைய சொத்து வச்சுக்கிட்டு ஏன்னா அப்பா வந்து பிள்ளைக்கு எழுதி வச்சிருக்காரு, சொத்தை எழுதி வச்சிருக்காரு. சொத்தை எழுதி வச்சுட்டு அப்பா வாழ்ந்துட்டு இருக்காரு 70. அப்பா 70 போவார், பையன் பார்க்குறான், போக மாட்டேங்கார். 80 அப்பா போவாரம் பார்க்குறான், போக மாட்டேங்கார். 90 போவாரம் பார்க்குறான், போக மாட்டேங்காரு. இப்ப இவனே வாழ்ந்துட்டு அவர் போக வச்சிருக்கான். ஏன்னா சொத்தை என்ன செய்யறான்? உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நமக்கு பிள்ளைகள் அப்படியே செய்ய மாட்டேங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் பார்க்குறோம். வாங்க டே வந்து நேற்று பேப்பர்ல போட்டிருக்கு, ஏன்னா பேரன் 27 வயசு பேரன் 75 வயசு பாட்டி, டே நீ வந்து தண்ணி குடிக்காதரா, மது ரொம்ப குடிச்சிட்டு இருக்க இந்தியா தமிழ்நாட்டில் குடிக்காதரான்னு சொன்னதுக்கு, ஏன்னா வந்து பாட்டி ரொம்ப கண்டிச்சனால பாட்டி அடிச்சே கொண்டுட்டான். பாட்டி அடிச்சுட்டான், அடிச்சே கொண்டுட்டான். பாருங்க இப்படி இருக்கிறாங்க ஏன்னா வந்து உலகத்துல. ஹல்லேலூயா. அப்ப மரணம் உண்டாகவில்லை என்றால் மரண சாசனத்துக்கு என்ன இல்லை? வேல்யூ கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? அந்த உரிமைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்ததன் மூலமாக நாம் எல்லா காரியங்களுக்கும் நம்ம என்ன இருக்கோம்? சுதந்திரவாளியாக, உரிமை உள்ளவர்களாக என்ன செய்திருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில என மரிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நாம் ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? சந்தேகமா இருக்கா? தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அது மிக முக்கியம். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. புரியுங்களா? ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்றால், ஒன்று என்னவென்னாக்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இரண்டாவதாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன் சிலுவையில அறையப்பட வேண்டும் என்றால், மறிக்க வேண்டும் என்றால், ஒன்று நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதியெல்லாம் அவர் என்ன செய்து கொண்டாரு? சுமந்து கொண்டார். இரண்டாவது நாம் சுதந்திரவாளி பிள்ளைகள் என்றால் சுதந்திரம். அவர் வந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் அவருடைய ஐஸ்வர்யத்தின் நம்முடைய தரித்திரத்தை மாற்றி நம்ம ஐஸ்வர்யமாக மாற்றி இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வர வேண்டும் என்றால், சுகம், ஆரோக்கியம், செழிப்பு, வெற்றி வாழ்வு நமக்கு வர வேண்டும் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்காரு,
கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மனித அவதாரமாக பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் மனிதனை படைத்து எல்லாவற்றையும் கொடுத்தாரு. மனிதன் தான் என்ன செய்தான்? பிசாசினிடத்துல கொடுத்துட்டான். கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணினாரு? ஐயா, நான் பிளான் மனிதனை ஆளுகை செய்யும்படியா வச்சிருந்தேன், மனுஷன் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு மனிதன் கிட்ட இருந்து அந்த பிசாசு கிட்ட கொடுத்த அந்த அதிகாரத்தை ஆண்டவர் புடுங்கி விடவில்லை. புரியுங்களா? ஆண்டவர் ஏப்பா நீ புடுங்க அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இல்லாட்டி இந்த ஆதாம் சரியில்லை நோக்கு இன்னொரு ஆதாம் மண்ணில் இருந்து ஆண்டவர் என்ன செய்யல உண்டாக்கவில்லை. அப்ப ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தாருனாக்கா அந்த பிளான் தான் ஆண்டவர் போவார். அப்ப மனிதன் பிசாசினிடத்தில் கொடுத்து விட்டதினாலே தெய்வம் ஆண்டவர் மனிதனாக பூமிக்கு வந்து மனிதன் பிசாசை கொடுத்ததுனால மனிதனாக வந்து பிசாசுக்கு அவர் பிடிங்கி நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கடவுள் பூமிக்கு மனுஷனாக வர வேண்டியது அவசியமாக இருந்தது. சிலுவையிலே மரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. இதான் வந்து மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன், அதாவது இன்கார்னேஷன் என்று சொல்லக்கூடிய மாமிசத்தில் வெளிப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் மனிதன் எல்லாவற்றையும் ஆளுகையை இழந்து போய்விட்டான். அதை மீண்டும் மனிதனா வந்து சாத்தாண்டத்தில் நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் ஒன்று சொல்வார், ஒன்று மாத்திடுவார்னு சொல்லிட்டு இவர் பேச்ச நம்ப கூடாது என்று உலகத்திலே அப்படிப்பட்ட பரவி இருக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொல்லிட்டாரு, அதன்படி ஆண்டவர் பேசுவாரு, நடப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த கடவுள் மனுஷ அவதாரம் எடுக்கணுமா, இதெல்லாம் வந்து அவசியமா? ஏன்னா அப்படின்னா மக்கள் அனைவரும் பேசுவாங்க. ஆனால் அது வந்து ஏன்னா அவர் வந்து மனுஷ அவதாரத்தை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா கடவுள் போய் அவர் வந்து மனுஷனா அவதாரம் வந்து அவர் சிலுவையில் அடைய வேண்டுமா? ஏன்னா யாராவது ஒரு பெரிய ஒரு 10 பேருக்கு லீடரா இல்லை ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு நீ சிலுவையில் மறித்து போய் அவங்களுக்காக அப்படி சொன்னாங்க, அப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு தோணும். ஒரு சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க.